ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு VFX சேனல். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். யூடியூபை திறந்தோம்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க. இதுல எந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றத யோசிச்சு அதை நம்ம அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்க்கறதுக்குள்ள 6 months மேல ஆயிடும். நாம இப்ப என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் எவ்ரிடே, அதுல இருந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா வின் ரேட்டு, உங்களோட ரிஸ்க் ரிவார்டு அண்ட் மார்க்கெட்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஃபர்தரா டிலே பண்ணாம நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன் டு சார்ட்ஸ். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கோல்டோட சார்ட்டு. நம்ம கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளுக்கு தேவையான 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன், அது டெய்லி அண்ட் வீக்லி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், தேர்டு ஆங்கர் வீவர். இந்த 3த்தை பத்தி நான் இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான அளவுக்கு சொல்லிடுறேன். பட் இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம் கம்மிங் வீடியோஸ்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட் 20th ஏப்ரலோட ப்ரைஸ் ஆக்ஷனு, 1 hour ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண வேண்டியது ஓப்பன், கரெக்டுங்களா? மெயின் 3 காம்பனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஓப்பன். ஸோ 5:30 தான் ஓப்பன். அந்த ஓப்பனுக்கு கிரீன் கேண்டலா இருந்தா ஓப்பன் கீழே இருக்கும், ரெட் கேண்டலா இருந்தா ஓப்பன் மேலே இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்க 5:30 கேண்டில் கிரீன் கேண்டில். நீங்க பார்க்கலாம், நான் கர்சரை மூவ் பண்றேன். அந்த 5:30 கேண்டில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில்ன்றனால கீழே இருக்கு. ஸோ அங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. நம்பர் 4754. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற ஸ்டெப்பு ஆங்கர்ட் விவேப். ஆங்கர்ட் விவேப் உங்களோட எல்லா ட்ரேடிங் வியோட பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் இங்கே ஆல்ரெடி வச்சிருக்கேன், இங்கே போட்டிருக்கு பாருங்க, இந்த ஸ்பெல்லிங்கோட பார்த்துக்கோங்க, ஆங்கர்ட் விவேப். ஸோ அதையும் நம்ம எக்ஸாக்ட் 5:30 கேண்டலில் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு விவேப் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறது 4 hourல பார்த்தா போதும். டெய்லி அண்ட் வீக்லி பெருசாக தேவை கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்தாச்சு. கடைசியாக இந்த சீலிங்கை உடைச்சிட்டு மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு, கரெக்டுங்களா? ஃப்ரம் 2026 இருந்து ஒரே அப் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்ல நம்மளுக்கு 29th January உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல லோயர் லோ லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆன பிறகு நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். டெய்லியில இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் அண்ட் டெசிஷனல் டிமாண்ட் 2 இருக்கு. அதை பத்தியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமு. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ரஃப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துட்டோம்னா நம்ம இந்த வீக்கை ட்ரேட் பண்றது இன்னும் ஈஸியாயிடும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா கடைசியா அக்டோபர் மந்த்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆச்சு. அந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி கண்டினியூஸ் ரேலி எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 40% ரேலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க போகுது. ரெஸ்ட் எடுக்கும் போது அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லோயர் லோ லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது எக்ஸாக்டாக எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியோட ஸ்விங் ஹை டு லோ பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எப்படி வரையணுன்றதையும் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்துருவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம எக்ஸாக்ட் வரைஞ்சிருக்க அந்த பாக்ஸுக்கு மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு, கொஞ்சமாக மேலே ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஓவர்வியூவாக தெரியுது. ஸோ ஸ்லைட்லி மார்க்கெட் இஸ் புல்லிஷ் நவ். ரெண்டாவது, இப்போ நீங்கள் இதை வரைஞ்சி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக 4 hour போயிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 4 hour போன ஒன்றும், இப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. 4 hour டைம் ஃப்ரேம் போன ஒன்றும் இமிடியேட் ஸ்விங் ஹை அண்ட் இமிடியேட் ஸ்விங் லோ இதை நீங்கள் வரைஞ்சாலே போதும். அது எப்படி வரையுதுன்னு நம்ம பார்ப்போம். இது ஸ்விங் ஹை,
இது ஒரு ஸ்விங் லோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னொரு ஒரு ஹையை மேக் பண்ணிருக்கு. ஸோ 2 ஹையர் லோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் புல்லிஷ் சினாரியோல இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். ஸோ இப்போ 4 ஹவர்ல செகண்ட் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஃபெப் லெவல் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் லெவல் கிடைக்கும். 0.5 லெவலுக்கு மேலே இருக்க லெவல் ப்ரீமியம், 0.5 லெவலுக்கு கீழே இருக்க லெவல் டிஸ்கவுண்ட். ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் போது மார்க்கெட்டு ப்ரீமியம் ஏரியாவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரீமியம் ஏரியாவில் இருக்குன்னா அங்கேருந்து செல்லு தான் ஆகும். ஸோ இதுவே செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இதுவே டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்கும் போது பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ ஃபெப் லெவல் நம்ம மார்க் பண்ணோம்னா நம்மளோட ஒரு ஸ்விங்கோட ப்ரீமியம் லெவலில் இருக்குமா இல்லை டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்குமான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் நம்ம போகிறது டைரெக்டாக 20th ஏப்ரலில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன். இதுக்கு நான் வந்து ரீப்ளே மோட் போகிறேன் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக. நம்ம இப்போ ப்ரீமியம் ஏரியாவில் இருக்கிறதுனால செல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 1 hour and 30 minutes டைம் ஃப்ரேம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எந்த ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா போதும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ 1 ஹவருக்கு வரேன். 1 ஹவரில் எனக்கு லாஸ்ட் ஸ்விங் ஹை அண்ட் லெட் மீ கிளியர் திஸ். இதை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபெப்பை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 hour ஸ்விங் ஹை, 1 hour ஸ்விங் லோ. இப்போ எனக்கு இதுக்கு மேலே வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதா? நோ. இப்போதைக்கு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் டேர்ன் ஆகலை. ஸோ செல்லுக்கு இப்பயே பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டோன்ட். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம செல்லிங்க்கு பார்க்கணுன்றது தான் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நம்ம செல்லை பார்க்கக்கூடாது அன்டில் அன்லெஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குற வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டை ப்ளே பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா கைஸ், எக்ஸாக்டா டே மண்டே 20th ஏப்ரல் 4:30க்கு 1 hour ஸ்விங் லோவை மார்க்கெட் உடைச்சிருக்கு. இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hourல சேஞ்ச் ஆக கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ செல்லிங் மோடுக்கு தயாராகிட்டான். ப்ரீமியம் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம செல் எடுக்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணுவோம். 5:30 தான் ஓப்பன் நம்ம வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை எனக்கு ஓப்பன் எப்படி பார்க்கறதுன்னு தெரியலன்னு நினைச்சிங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுங்க. கடைசியான எந்த டேக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஓப்பனு கர்சரை அதுக்கு நேராக வைங்க. 20th ஏப்ரல் நான் கரெக்டாக வச்சிருக்கேன்னா இப்போ இந்த இதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஸ்பாட் அப்படின்னு டைட்டில் இருக்கும். பக்கத்துலேயே ஓப்பன்னு இருக்கும், ஹைன்னு இருக்கும், லோன்னு இருக்கும். ஓனா ஓப்பன், ஹெச்னா ஹை, எல்னா லோ. ஸோ இந்த கேண்டில் நான் வச்ச பிறகு அங்கே என்ன காமிக்குதுன்னா 4774.8 அப்படின்றத காமிக்குது. நம்ம 5:30க்கு நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணோம். இப்போ மார்க் பண்ண போகிறோம். அந்த லைனும் இந்த லைனும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். எய்தர் நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம், இல்லையா 1 hourக்கு வந்துட்டு 5:30யோட கேண்டிலை பார்த்து 1 hourல மார்க் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம 1 hourக்கு போயிடலாம். 1 hourல 5:30யோட ஓப்பனை நான் கண்டுபிடிச்சேன். அங்கே நான் லைனை ட்ரா பண்ணியாச்சு. இதுதான் ஓப்பன். க்ரீன் கேண்டில் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். க்ரீன் கேண்டில் இருந்தால் ஓப்பன் கீழே, ரெட் கேண்டில் இருந்தால் ஓப்பன் மேலே. நம்மளுக்கு 5:30க்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க கேண்டில் க்ரீன் கேண்டில். ஸோ அதனால் ஓப்பனை நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு விவேப்பை போட்டுட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். 4 hourல 6:30 to 10:30 4 hour கேண்டில் க்ளோஸ். அதுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். 4 hourக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேம். விவேப்பும் ட்ரா பண்ணியாச்சு, ஓப்பனோட லைனையும் ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் 4 hour டைம் ஃப்ரேமையும் நம்ம பார்த்தாச்சு. ப்ரீமியம் ஏரியாவில் இருக்கு. 1 hourல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸோ எவ்ரி திங் செட். இப்போ நம்ம 4 hourல கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். மண்டே பார்க்குறோம். இப்போ 4 hour கேண்டில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 6:30 to 10:30 கேண்டில் 4 hour கேண்டில் புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ எடுக்க வேண்டியது பேரிஷ். ஆனால் இங்கே நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கறது புல்லிஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ ட்ரேட், சிம்பிளி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டே. வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் 1 hourோட ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ நடுவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப வீக் புல்லிஷா இருக்குங்க. ஹார்ட்லி மூவிங் மார்க்கெட். இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஏன்னா டியூஸ்டே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீக்கோட செகண்ட் டேக்கு வந்தாச்சு. செகண்ட் டேல மறுபடியும் நீங்கள் பண்ண வேண்டியது சேம் ப்ராசஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க, ப்ரீமியமில் இருக்கா இல்லை டிஸ்கவுண்ட்டில் இருக்கான்னு நோட் டவுன் பண்ணுறீங்க. 4 hour டைம் ஃப்ரேமில் 1 hour டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆக கேரக்டருக்காக வெயிட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம்லேயே போயிட்டு 5:30 ஓப்பனிங் கேண்டிலோட ஓப்பனை நம்ம மார்க் பண்ண போகிறோம். 1 hour டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். 5:30 கேண்டில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கேஸில் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டிலாக வந்திருக்கு டியூஸ்டே. ஸோ கீழே மார்க் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு தேவையானது 4 hourல ஒரு கேண்டில் க்ளோஸ். கூடவே நீங்கள் விவேப்பையும் போட்டுக்கோங்க. டெய்லி விவேப்பு, வீக்லி விவேப்பும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை வந்து எடுக்க வேணான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா வீக்லி விவேப் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது எப்போ வீக்லி விவேப்புக்கு கீழே வருதோ மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக செல்லுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வீக்லி விவேப்பை எடுக்காதீங்க. மண்டே ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிலே ஸ்டிக் ஆன் டு இட். இப்போ 2வது டியூஸ்டே நம்ம வந்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஓப்பனை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விவேப்பையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் போயிடுவோம். கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டில் 6:30 to 10:30 4 hour டைம் ஃப்ரேம்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு வீக்கான புல்லிஷ் டே. ஏன் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஏரியாவில் இருக்கு. எனி டைம் இட் மே ரிவர்ஸ். கரெக்டுங்களா? டியூஸ்டே அதுக்கேற்ற மாதிரியே ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. டெய்லி விவேப்பையும் உடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விவேப்புக்கு மேலே இருக்கிறவங்கலாம் பையஸ், அவங்களாம் ப்ராஃபிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா. இதுவே விவேப்புக்கு கீழே ப்ரைஸ் வருது அப்படின்னா செல்லர்ஸ் ப்ராஃபிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு வீக்லிலையும் நம்மளுக்கு ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, டெய்லி விவேப்புக்கு கீழேயும் நம்மளுக்கு ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. டபுள் கன்ஃபர்மேஷன். அது போக ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது? 1 hour டைம் ஃப்ரேம்லையும் நம்மளுக்கு செல்லிங் சினாரியோ, ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. 4 hourலையும் ப்ரீமியம் ஏரியாவில் இருக்கு. ஸோ செல்லிங் ஆகலாம். எல்லாத்தையுமே பண்ண பிறகு நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். 10:30க்கு 4 hour கேண்டில் ஓப்பன் ஆகும் போது நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ண போகிறோம். எந்த சைடுக்கு? செல் சைடுக்கு. ஓப்பன் 10:30யோட ஓப்பனிங்கில் என்னோட என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ஓப்பனை கவர் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ். சரி, நிறைய பேர் கேட்பாங்க ஓப்பனை கவர் பண்ணால் போதுமா ப்ரோ? எஸ் போதும். பட் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக ஏடிஆரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன் ஏடிஆரை பார்க்க சொல்கிறேன்னா, ஏடிஆர்ன்றது ஒரு வாலட்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ணுற ஒரு டூல். அது ஒரு டைம் ஃப்ரேம்லையும் மார்க்கெட் எவ்வளோ வாலட்டைலாக மூவ் ஆகுது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலேயோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழேயோ அப்படி போகுது அப்படின்றத மெஷர் பண்ணும். இதை தான் வந்து ஆக்சுவலாக பிக் பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறது விக்ஸு, அதுக்கப்புறமா செகண்ட் டூலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏடிஆர். இது
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே இன்னும் ஆட் ஆகலை, நான் உங்களுக்காக ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இண்டிகேட்டர் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இண்டிகேட்டர் செக்ஷன்ஸ்குள்ளே நான் போயிட்டேன். ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு நான் ஆல்ரெடி ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைப் பண்ணுங்கள், இதை எக்ஸாக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிரும். டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம எப்போவுமே ஏடிஆரை பார்க்கும்போது 4 hour டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. 4 hour டைம் ஃப்ரேம் வச்சாச்சா, என்ஷூர் பண்ணியாச்சு. இப்போ ஏடிஆருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 10:30க்கு நம்ம என்ட்ரி கொடுக்குறோம்ல, என்ட்ரி கொடுக்குற கேண்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பாருங்கள் 36 பிப்ஸ்ன்னு வருது. கரெக்டுங்களா? அதே 36 பாயிண்ட்ஸை நம்ம இங்கே வைக்கிறோம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். பட் அது அன்னிய டேவோட ஓப்பனை கவர் பண்ணணும் கன்ஃபார்மாக. ஓகேங்களா? ஓப்பனையும் கவர் பண்ணியாச்சு, ப்ளஸ் இதுவும் வச்சாச்சு, 4 hour கேண்டிலையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ 38 பிப்ஸ் வருதுங்க. இட்ஸ் ஓகே. நீங்கள் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப ரைட்டான இடத்துல இருந்தால் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, உங்கள் கான்ஃபிடென்ஸும் குறையாது. ஸோ அதனால் 38 பிப்ஸில் வச்சுருங்க. 1:2 நம்மளோட ரிவார்டு எதிர்பார்க்குறோம். இப்போ ப்ளே பண்ணுவோமா? பாருங்க அந்த VWAPல எப்படி வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்ட்டு. ஃபினிஷ். நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ்ல நம்மளோட டார்கெட் ஹிட். இதாங்க நான் சொல்ல வரேன். இதே விஷயத்த நீங்க கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வித் ஹை வின் ரேட், வீக்லி 2 trades மினிமம் நீங்க பண்ணலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? டெய்லி வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமுக்கு போய் நம்ம டெய்லி போராடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா இதை ஈஸி டு ஃபாலோ. 10:30 to ஒரு 10:45 வரைக்கும் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். எக்ஸாக்ட் என்ட்ரியை நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் போட்டுட்டு நீங்கள் மறந்துடுங்க. இதாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி டு ஃபாலோ. ஸோ அதனால் ஒர்க் போகிறீங்களா, கோ ஃபார் இட். இது கண்டிப்பாக உங்களோட வின் ரேட்டையும் உங்களோட மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டியும் கண்டிப்பாக எலவேட் பண்ணும். இந்த வீக் நான் எடுத்த ட்ரேடையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், ப்ராஃபிட்டையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே வர டேஸ்லேயும் வீக்லேயும் நான் எடுக்க போகிற ட்ரேட்ஸை உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதோட P&L ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அலாங் வித் தட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், VWAPனா என்ன, ஓப்பன்னா ஏன் நம்ம ஓப்பன் பார்க்கணும், நான் ஓப்பன்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். நானும் பிகினிங் ஸ்டேஜில் ஓப்பன் பற்றிலாம் நான் கவலையப்பட்டதில்லை. ஒரு டேவோட ஓப்பன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு வீக்கோட ஓப்பன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எல்லாத்த பற்றியும் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். அண்டில் தென் see you, Vicky.